வெல்கம் பேக் டு மெத்தா மேக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம கிரேட் 10 எக்ஸசைஸ் 1.2ல் லாஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் எப்படி இர்ரேஷனல் ப்ரூஃப் பண்ணலான்னு ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே பார்த்துட்டோம். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இன்றைக்கும் அதே டைப்பில் தான் இந்த 3 சப்டிவிஷனும் சால்வ் பண்ண போகிறோம். ட்ரூ தட் த ஃபாலோயிங் ஆர் இர்ரேஷனல்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/√2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பவும் நம்ம எடுக்கிற மாதிரி தான். இப்போது இர்ரேஷனல் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா என்ன பண்ணுவோம், ரேஷ்னல்னு எடுப்போம், அப்படி தானே. ஸோ let us assume that 1/√2 is rational. ஸோ ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும், √2 irrationalனு தெரியும், அப்படி தானே. we know that √2 is irrational. ஸோ இங்கே நம்ம என்ன அசியூம் பண்ணியிருக்கோம், 1/√2 இஸ் ரேஷ்னல்னு அசியூம் பண்ணியிருக்கோம். இப்போ 1/√2 ரேஷ்னல்னா 1/√2 எப்படி எழுதலாம், a/bன்னு எழுதலாம். a and b are integers. கண்டிப்பாக a b எப்படி இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். வேர் b is not equal to 0. அதுக்கப்புறமா ஏயும் பியும் எப்படி இருக்கும், கோப்ரைம்னு இருக்கும், அப்படி தானே. a and b are கோப்ரைம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ரேஷ்னல் எல்லாம் ஒரு சைடு எடுத்துகிட்டு இர்ரேஷ்னல் எல்லாம் ஒரு சைடு எடுத்துகிட்டு ரெண்டும் ஈக்குவல் இல்லைன்னு சொல்லுவோம், அப்படி தானே. இதில் எது ரேஷ்னல், √2ங்கிறது ரேஷ்னல், அப்படி தானே. ஸோ a/bங்கிறது இர்ரேஷ்னல். ஸோ √2 ஒரு சைடு எடுத்துருங்க, a/bயை ஒரு சைடு எடுத்துருங்க. இப்போ √2வை ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா, ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா கீழே இருக்க √2 எங்கே போகும், மேலே போகும், அப்படி தானே. அப்போ 1 is equal to a/b into √2ன்னு போகும், அப்படி தானே. நியூமரேட்டர் போகும். இங்கே இருக்க a/bயை ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா என்னாகும், நியூமரேட்டரில் இருக்கிறது டினாமினேட்டருக்கும் டினாமினேட்டரில் இருக்கிறது நியூமரேட்டருக்கும் போகும். ஸோ b/a ஆகும் இஸ் ஈக்குவல் டு √2. ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு என்ன தெரியும், √2ங்கிறது இர்ரேஷ்னல், b/aங்கிறது ரேஷ்னல். ஸோ கன்க்ளூஷன் எப்படி கொடுப்பீங்க, b/a is rational but √2 is irrational. There is a contradiction. அதுக்கு முன்னாடி ரேஷ்னல் இஸ் நாட் ஈக்குவல் டு irrational எழுதிடலாமா. ரேஷ்னல் is not equal to irrational. Therefore, there is a contradiction. So, our assumption is wrong. ஏன் நம்ம assumption wrong, நம்ம வந்துட்டு ரேஷ்னல்னு எடுத்தோம், இங்கே ரெண்டு ஈக்குவல் இல்லை. ஸோ therefore our assumption is wrong. Hence 1/√2 is irrational. Hence it is proved. அவ்வளோதான், முடிஞ்சிட்டு ப்ரூஃப் பண்ணிட்டோமா. ஸோ இதே மாதிரி தான் இதில் இருக்க நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் எல்லாமே நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாடலில் தான் எல்லாமே பண்ணுவோம். அசியூம் பண்ணுறது ரேஷ்னல்னு அசியூம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரேஷ்னல் ஒரு சைடு இர்ரேஷ்னல் ஒரு சைடு எடுத்துகிட்டு போயிடுங்க. எடுத்துகிட்டு போயிட்டு லாஸ்ட் ரெண்டு ஈக்குவல்லாம் சொல்லி ப்ரூஃப் பண்ணிடுவோம். சரியா. நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 2 என்னது, 7√5. சப்டிவிஷன் 2 பாருங்கள். இன்றைக்கி 3 சப்டிவிஷனுமே இதிலையே பார்த்துடலாம் ஒரே வீடியோவில். 7√5. 7√5 வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இர்ரேஷ்னல் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க நமக்கு, அப்படி தானே. இப்போது நம்ம என்ன எடுப்போம், ஃபஸ்ட்டு we know that
know that root 5 is rational. Irrational, very good. Root 5 is irrational. Rational சொல்லிட்டேன், rational கிடையாது, irrational. So next, இது rational, irrational நமக்கு தெரியும். Let us assume that seven root 5 is rational. rationalனா எப்படி எழுதலாம்? 7 root 5 a by b ஃபார்மில் எழுதலாம். இதில் a b என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். a, b are integers, b not equal to 0, ஏன்னா டினாமினேட்டர் 0வாக இருக்காது. அதுக்கப்புறம் என்னது, a and b are கோப்ரைம். கோப்ரைம்னா என்னது, ஏக்கும் பிக்கும் எந்த ஒரு காமன் ஃபேக்டர்ஸும் இருக்காது. ஸோ இப்போது 7 root 5 is equal to a by bன்னு இருக்குது. இல்லை ரேஷ்னலும் இர்ராஷ்னலும் தனித்தனியாக எடுங்க, ஒவ்வொரு சைடு கொண்டு போங்க. ரூட் 5 வந்துட்டு நமக்கு என்னன்னு தெரியும், இர்ராஷ்னல்னு தெரியும். ஸோ ரூட் 5 இங்கே வச்சுட்டு 7 மட்டும் அங்கே எடுத்துகிட்டு போவோமா? அங்கே a by b ஆல்ரெடி இருக்குது. 7 நியூமரேட்டரில் இருக்க எடுத்துகிட்டு போனீங்கன்னா டினாமினேட்டருக்கு வந்துடும். இப்போ a by 7bன்னு வரும். இப்போ நமக்கு என்ன தெரியும், ரூட் 5 இர்ராஷ்னல் தெரியும், a by 7b வந்து ரேஷ்னல் தெரியும். கன்க்ளூட் பண்ணிட வேண்டாம். ரூட் 5 இஸ் irrational but a by 7b is rational. Rational is not equal to irrational. Therefore, there is a contradiction. So our assumption is wrong. எல்லா சமுக்கும் அதே வேர்டிங்ஸ் தான் வரும். நான் உங்களுக்காக எழுதுகிறேன். assumption is wrong. Hence 7 root 5 is irrational. Hence proof. அவ்வளோதான், நெக்ஸ்ட் பார்ட் முடிஞ்சிட்டு. ஸோ தேர்ட் சப்டிவிஷன் 6 plus root 2. So we know that root 2 is irrational. ஸோ என்னென்னு அஸ்யூம் பண்ணுவோம், let us assume that கொடுத்துருக்கிறது அப்படியே ரேஷ்னல் அஸ்யூம் பண்ணிக்கோங்க. let us assume that என்ன கொடுத்துருக்காங்க, 6 plus root 2 is rational. ஸோ ரேஷ்னல் அஸ்யூம் பண்ணனால ரேஷ்னல் நம்பர்ஸ்லாம் எப்படி இருக்கும், a by b ஃபார்மில் இருக்கும். ஸோ 6 plus root 2 is equal to a by b. இதில் ஏயும் பியும் இன்டீஜர்ஸ் ஆர் இன்டீஜர்ஸ்னு இருக்கோங்க. ஏபி ஆர் இன்டீஜர்ஸ் where b is not equal to 0. a and b are coprime. கோப்ரைம்னா ஏக்கும் பிக்கும் எந்த ஒரு காமன் ஃபேக்டரும் இருக்காது. ஸோ இப்போ நமக்கு என்ன இருக்குது, 6 plus root 2 is equal to a by bன்னு இருக்குது. ஏயும் பியும் இன்டீஜர்ஸ் அப்படி தானே. ஸோ இப்போ வந்துட்டு இர்ராஷ்னல்லாம் ஒரு சைடும் ரேஷ்னல்லாம் ஒரு சைடும் வச்சுருங்க. ரூட் 2 இர்ராஷ்னல் நமக்கு தெரியும். ஸோ ரூட் 2 இங்கேயே இருக்கட்டும். ஸோ a by b 6ங்கிறது ஒரு இன்டீஜர். ஸோ ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைட் கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ் 6 மைனஸ் 6 ஆயிரும். இப்போ a by b மைனஸ் 6 பண்ணணும். இப்போ என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுப்போம் அப்படி தானே. இப்போ 6ன்னு இருக்குன்னா அது மீனிங் என்னது, 6/1ன்றது அர்த்தம். எல்சிஎம் எடுத்தோன்னா என்ன பண்ணுவோம், நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் பியால் மல்டிப்ளை பண்ணுவோம். ஏன்னா பி தான் எல்சிஎம் 1க்கும் 6க்கும். இப்போ root 2 is equal to a minus 6 into b 6b divided by bன்னு வரும் தானே எல்சிஎம். ஸோ இப்போது ரூட் 2ங்கிறது என்னது, இர்ராஷ்னல். a minus 6b by bங்கிறது ரேஷ்னல். ரெண்டும் ஈக்குவலாக இருக்க சான்ஸ் இருக்கா, சான்ஸே இல்லை.
ஸோ என்ன எழுதிடலாம், root 2 is irrational, a minus 6b plus b is rational, is not equal to irrational and equal கிடையாது. There is a contradiction. So contradiction arise ஆயிட்டு, therefore our assumption is wrong. Hence 6 plus root 2 is not rational. இது வந்துட்டு என்னது, irrational. irrational தான் நம்ம ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க. hence proof. ஸோ ஐ ஹோப் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஆன்சர் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். இந்த மாடலில் கண்டிப்பாக போர்டு எக்ஸாமில் ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே வேர்டிங்ஸ் ஒரே மாதிரி தான் வரும். நீங்கள் எப்படி இது வந்துட்டு ரேஷ்னல் இர்ரேஷ்னல்னு தனித்தனியாக பிரித்து எழுதணுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஒரே வேர்டிங்ஸை எல்லா சம்முக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பார்க்கலாம்.